ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்டுட்டு இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம கேட்கலாம். அத்தியாயம் 9. நானும் என்னவோ நினச்சேன், என் பேரன் நல்லவன் தான். நம்ம முன்னாடி தான் அந்த பொண்ணை மிரட்டுற மாதிரி நடிக்கிறானோ. நம்ம அந்த காலத்து ஆள், நம்ம கொஞ்சம் எல்லாத்தையுமே மிரட்டி தானே வைப்போம். அதே மாதிரி பொண்டாட்டியை நான் மிரட்டி வைக்கிறேன் பாருங்க. எனக்கு சொல்கிறது போல் இருக்குது. சரியான கிறுக்கு பையன். இவனுக்கு என்னைக்கு தான் புரியுமோ தெரியல. பொண்டாட்டிக்கிட்டேயா வீரத்தை காட்டுவான்? பொண்டாட்டி முன்னாடி மற்றவங்க கிட்ட காட்டணும். இதையெல்லாம் இவன் புரிஞ்சுக்கிட்டானா அன்னைக்கு உருப்படுவான் என்று சொன்னவர் அங்கிருந்து நகர்ந்தார். இவனும் அவளை அழைத்து கொண்டு ஒவ்வொரு அறையாக திறந்து காட்டி கொண்டிருந்தான். வீடு முழுவதும் சுற்றுவதற்குள்ளாகவே இவளுக்கு சற்று மூச்சு வாங்கி இருந்தது. நான் சென்னைக்கு போகிற வரைக்கும் நீ என் கூட தான் தங்க வேண்டியதாக இருக்கும். இந்த 3 நாளும் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்லி உன்னை ரூம் பக்கம் விடலை. நல்ல நேரம் பார்த்துட்ருக்குறாங்க. அநேகமாக இன்றைக்கி நைட்டில் இருந்து நீ என் கூட தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். சார், என்ன சொல்கிறீங்க? இந்த விளையாட்டு கல்யாணம்னு சொன்னீங்க. இப்போ என்னடான்னா இப்படி சொல்கிறீங்க? ஃபஸ்ட் நைட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. ஹலோ, சொல்ல தான் செஞ்சேன். நீ ரூமில் ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்காக எல்லாமே நமக்குள்ளே நடக்கணும்னு கட்டாயம்லாம் இல்லை. அப்புறமா நான் உன்னை பொண்ணாக கூட கன்சிடர் பண்ணலை. ஆஸ் யூஷுவல் என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி பேசி வேணும் அப்படி தான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறேன். நீயும் கூட அதையே ஃபாலோ பண்ணு. உனக்கு கூட உறுத்தலாக எதுவும் தெரியாது, சரியா? வா என்றவன் தோட்டத்திற்கு அழைத்து செல்ல அங்கே பார்க்கின்ற ஒவ்வொருவருமே மரியாதை நிமித்தமாக வணக்கம் சொல்ல, அது மட்டுமல்ல இவளையும் சின்னம்மா என்று மரியாதையாக அழைக்க இவளுக்கும் வித்தியாசமாகப்பட்டது. என்னது இப்படியெல்லாம் கூப்பிட்றாங்க என்று சொல்ல, இது தாத்தாவுக்கு கொடுக்குற மரியாதை. தாத்தாவோட வீட்டுக்கு வாழ வந்திருக்கிறேன்னு நினச்சி அவங்க கொடுக்குற மரியாதை. இந்த மரியாதைக்கு எந்த குறையும் எப்போதும் வந்துடக்கூடாது. நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும், புரிஞ்சுதா என்றவன் தோட்டம் முழுவதையுமே சுற்றி காட்டி விட்டு வீட்டுக்கு அழைத்து வந்தான். இன்றைக்கு இது போதும், இன்னும் இடம் நிறைய இருக்குது. அதெல்லாம் இன்னொரு நாள் அழைச்சிட்டு போகிறேன் என்றபடி வீட்டிற்குள் அழைத்து வர, இவர்கள் வருவதற்கு முன்பாகவே இவர்களுக்கு தேவையான சிற்றுண்டி ஆயத்தமாக இருந்தது. தோட்டத்தில் போட்டிருந்த இருக்கையில் தாத்தா அமர்ந்திருக்க இவனை பார்க்கவுமே 2 பேரும் இங்கே வாங்க என்று அழைக்க அவருக்கு எதிரே வந்து இருவரும் அமர்ந்தனர். அனு, வீட்டை சுற்றி பார்த்தியா? தோட்டம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டியா? பார்த்தேன் தாத்தா, ரொம்ப அழகாக இருக்குது. என்னோடய காலத்துக்கு அப்புறம் நீயும் இவனும் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன செய்கிறேன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோ, உனக்கு உதவியாக இருக்கும். தாத்தா, நான் எதுக்காக அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தாத்தா, நான் இப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு நீ எந்த பொறுப்பும் தர வேண்டாம். என் பேத்தி, நீ இப்படி சொல்கிற? என்னோடய காலத்துக்கு அப்புறம் இந்த சொத்து சுகம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது உங்கள் 2 பேரோட பொறுப்பு. நீ பிஸ்னஸ்ன்னு சென்னை ஓடுற. இங்கே இதை எல்லாத்தையும் என் காலத்துக்கு அப்புறம் பார்த்துக்கணும் இல்லை? யாராவது ஒருத்தர் கரெக்டாக இருந்தால் தானே எல்லாம் சரியாக இருக்கும். என்னம்மா, உன் மேலே எவ்வளவோ நம்பிக்கை வச்சுருக்கிறேன் தெரியுமா? நீ என்ன டக்குன்னு இப்படி சொல்கிற? என்ன கௌதம், நீ அணிக்கிட்ட சொல்லு. தாத்தா, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதுதான் நடக்கும், சரியா? என்ன அனு, அப்படித்தானே? ஆமாங்க. ஆமாம், தாத்தா ஆசைப்படியே நான் நடந்துக்கிறேன். அவளுக்கு வேறு வழியெல்லாம் கிடையாது தாத்தா. நாம் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே கேட்டுக்குவா. சும்மா எப்போ பார்த்தாலும் மிரட்டுற மாதிரி பேசாதடா. என் பேத்தி புத்திசாலி, அவள் எல்லாத்தையுமே பார்த்துக்குவா. ரொம்ப புத்திசாலி, எனக்கு நல்லா தெரியும் என்று நகர்ந்தான். மேலும் 10 நாட்கள் அங்கேதான் அவன் இருந்தது. அவன் இருந்த ஒவ்வொரு நிமிடமும் இவளுக்கு தான் கடுப்பாகி இருந்தது. நிறையவே அதிகாரம் செய்தான். அதிலும் தாத்தாவோ 24 மணி நேரமும் இவர்களை கண்காணிப்பதையே வேலையாக வைத்திருந்தார். சற்று நகர்ந்தால் கூட நேராக வந்து கேட்டு விடுவார். ஏனம்மா, உன் புருஷன் அங்கே தனியாக இருக்கிறா, நீ என்ன இங்கே இருக்கிற? போ போ, அவன் பக்கத்தில் போய் உட்காரு. அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் அவனை விட்டு நகரக்கூடாது. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கும். கலன்னு சிரிச்சிட்ருக்கணும் என்று அனுப்பி வைக்க, வேண்டாம் வெறுப்பாகத்தான் அவனுக்கு அருகே செல்வது. என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்து உட்கார்ற? அங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறது எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த தாத்தா நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு சொல்லி என்னை இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாங்க. எனக்கு நிஜமாவே கடுப்பாக இருக்குது என்று சொல்ல, அப்படியா என்று தாத்தாவை திரும்பி பார்த்தவன் சற்று நெருக்கமாக இவளுக்கு அருகே நெருங்கி அமர்ந்தான். தோளில் கை போட்டபடி, வேற என்ன செய்கிறது, நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், நடிச்சு தானே ஆகணும். அதுக்குன்னு நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தோளில் கை போட்டுக்கிட்டு தயவு செஞ்சு என்னை தொட்டு பேசாதீங்க சார், எனக்கு கடுப்பாக இருக்குது. இங்கே பாரு, இந்த சாரை முதல்ல விடு, கௌதம்னு கூப்பிடு. இல்லையா என்னங்க, வாங்க போங்கன்னு பேசி பழகு. அப்படி சார் போட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. நேற்று என்கிட்ட கேட்டாங்க, என்னடா என் முன்னாடி நல்லா பேசுகிற மாதிரி இருக்குது, தனியாக வேலைக்காரங்க கிட்ட சொல்லும்போது சார்னு உன் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறா, இதுக்கு என்ன அர்த்தம், உன்னை அப்படியா சொல்லுவா என்று கேட்க, ஐயோ தாத்தா, மற்றவங்க முன்னாடி எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி சொல்கிறான், நான் சொல்லி வைக்கிறேன், மாற்றிக்குவா.
என்னவோ சொல்கிற, நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, யாரும் கை நீட்டி எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. அது மாதிரி நடந்துக்கோ உறுதியாக சொல்லியிருக்க. இப்போது இவளிடம் சொல்லி கொண்டிருந்தான். புரிஞ்சுதா? சொன்னது மாதிரி நடக்க கற்றுக்கோ என்று விட்டு நகர, அதே நேரத்தில் சென்னையில் சத்யா உச்சபட்ச கோபத்தில் இருந்தான். தன்னிடம் வந்து நின்ற அடியாட்களிடம் கத்தி கொண்டிருந்தான். எப்படி அவளை மிஸ் பண்ணீங்க? நான் அவ்வளவு தூரம் சொன்னேன் இல்லை. அவள் வீட்டை விட்டு தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவள் எப்படி அங்கேருந்து தப்பிச்சு போகலாம்? அப்போ எந்த லட்சணத்தில் நீங்கள் காவல் காத்துக்கிட்டு இருந்தீங்க என்று திட்ட சம்பவம் நடந்தோ 4 நாட்கள் தாண்டி இருந்தது. 4 நாளாக தேடிட்டு இருக்கிறீங்க அப்படித்தானே? இந்நேரம் அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் ஹனிமூன் போயிருப்போண்டா. இங்கே என்னடானா அவளை கோட்டை விட்டுட்டு வந்து நிற்கிறீங்க. எங்கே இருக்கிறா, என்ன ஏது, எந்த தகவலும் இல்லை. தலைவா, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எங்கே போனால் என்ன ஆச்சு ஒன்றும் தெரியல. கடற்கரையில் கூட ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. என்னடா கடற்கரையில் தேடினேன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்க? அவள் என்ன சாகிறதுக்கா போனா? அவள் தைரியமானவடா. அவ்வளவு சீக்கிரம் அது போல் முடிவெடுக்க மாட்டா. அப்படி இல்லை தலைவா, கடைசியாக அந்த கடற்கரை பக்கம் ஓடினதை தான் நம்ம ஆளுங்க பார்த்துருக்குறாங்க. பின்னாடி தொடர்ந்து கூட ஓடி இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி தப்பி போனான்னு தெரியல. எல்லா பக்கமும் தேடியாச்சு. நாங்கள் தேடி பார்த்துட்டு திரும்பி வந்துட்டோம். அதனால தான் மறுபடியும் போய் என்று ஒருவன் சொன்னபடியே தலையை சொரிய, கொன்னுடுவேன், உயிரோட தான் இருக்கிறா அவ. எங்கே இருந்தாலும் சரி எனக்கு வேணும். ஒழுங்காக மரியாதையாக தேடி கண்டுபிடிச்சி தர்ற வழியை பாருங்க. எங்கே அவளோட அம்மா அப்பா 2 பேரும்? வர சொல்லி இருந்தேன்ல, இன்னும் வரலையா? வந்துட்டாங்க தலைவா, வெளியில் உட்கார வச்சுருக்குறோம். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே விடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க 2 பேரையுமே எங்கே வர சொல்லி என்று சொன்னவன் இருவரையுமே பார்த்து கத்த ஆரம்பித்தான். என்னமோ பெரிய இவளாட்டம் பேசிகிட்டு இருந்த. என்கிட்ட வாங்கின பணத்துக்கெல்லாம் என்ன கணக்கு? என்ன சொன்ன? உன் பொண்ணை கட்டித்தரேன்னு சொல்லி தானே ஒவ்வொரு தடவையும் கையை நீட்டி பணம் வாங்கினேன். இப்போ மொத்தமாக அவள் தொலைஞ்சு போயிட்டா. எனக்கு உன் பொண்ணு வேணும், இல்லைனா என்கிட்ட நீ வாங்கியிருந்த பணம் வேணும். எதை தயாராக இருக்கிற சொல்லு என்று கேட்க இருவருமே பயந்து நடுங்கி கொண்டிருந்தனர். இதை பாரு சத்யா, இங்கே பாரு, இந்த பேச்செல்லாம் ஆகாது. மரியாதை மரியாதை, பேசும்போது மரியாதை வேணும். சத்யா சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தான் தெரியுமில்ல, அவள் இப்படி பண்ண மாட்டா. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. டே, நீ என்னடா சொன்ன? அவள் உங்களை விரும்புகிறா. என் பொண்ணுக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லி தானே என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் பணத்தை வாங்கினேன். இப்போ என்னடானா அவள் என் மூஞ்சிக்கு நேராக சொன்னான், உன்னை எனக்கு பிடிக்கல, நீ ஒரு பொறுக்கி, நீ ஒரு ரவுடி, உன்னை எப்படி நான் காதலிப்பேன்னு நேருக்கு நேராக கேட்டா. அப்போவே என் மனசு பாதியாக உடஞ்சி போச்சு. ஆனாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணின பிறகு அவள் மனசை மாற்றிக்கலான்னு நினச்சேன். ஆனால் எதையுமே இல்லைன்னு பண்ணிட்டேல்ல. அவள் எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டா. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீ தான் உன் பொண்ணை சரியாக கவனிக்கல, விட்டுட்ட. இதை பாரு, நல்லா கேட்டுக்கோ, எனக்கு அவள் வேணும். அனு எங்கே இருந்தாலும் இங்கே வந்தாகணும். அவள் என்ன தான் கல்யாணம் பண்ணணும், என் கூட தான் வாழணும். புரிஞ்சுதா? புரியுது சத்யா சார். இந்த சாருக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்னடா வந்துடணும், புரிஞ்சுதா என்று இருவரையுமே அனுப்பி வைத்தவன், இங்கே பாரு, இவங்க 2 பேரையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருவேளை நமக்கு தெரியாமல் அவனோட பொண்ணு அவனை பார்க்க வந்தான்னா கையோட பிடிச்சி இழுத்துட்டு வந்துடணும், புரிஞ்சுதா? வேற எங்கேயாவது போய் இருக்க சான்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் தேடி பாருங்க. சீக்கிரமாக எனக்கு முன்னாடி அவளை கொண்டு வந்து நிறுத்துகிற வழியை பாருங்க என்று சொல்லிவிட்டு